எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். மிகவும் நல்ல காலை, பிற்பகல் அல்லது இரவு, எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலுள்ள நேரத்திற்கு ஏற்ப என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மேலும் எப்போதும் போல் இன்று கலந்து கொண்டு ஆண்டவருடைய போதனையை கேட்கும், தேவனைக் கற்கும், பைபிளைப் படித்து ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்க கற்றுக்கொள்கிற மற்ற அனைத்து பார்வையாளர்களுக்கும் நல்வரவு. நாம் பைபிளைக் காதலிக்க வேண்டும், ஆண்டவரின் வழிகளை நேசிக்க வேண்டும் மற்றும் ஆண்டவரைத் தொடர்ந்து செல்ல வேண்டும். உலகத்தின் எந்த இடத்திலும் இருந்தாலும் நாம் தேவனுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், அவர் உடன் இருக்க வேண்டும். பல இடங்கள் இருக்கின்றன, பல நாடுகள், பல மக்கள், ஒரு கண்டத்தில் கூட தேவனை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் எதிலும் தேவன் இருக்கிறாரென கற்றுக்கொள்ளாமல் வளர்கிறார்கள். இளைஞர்கள் தேவன் இருக்கிறார் என்ற எண்ணமே இல்லாமல் வளர்கிறார்கள். எவ்வளவு துக்கமானது, எவ்வளவு துக்கமானது! அந்த மக்களுக்கெல்லாம், அந்த அனைத்து மனிதர்களுக்கும் தேவன் இருக்கிறார் என்ற எண்ணமே இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய அதிசயமான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். அவர் கூறினார், அவர் தம்மை அறியச் செய்வார். நான் நம்புகிறேன், தேவன் அவ்வாறு நம்பாதவர்களுக்கும் தேவனைப் பற்றிய எண்ணம் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வாய்ப்பை அளிப்பார். அவர்களும் அவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். இது ஆண்டவரின் வாக்குறுதி. இந்த வழியில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்மணியும் தம்முடைய முடிவை எடுப்பார்கள். அவரைத் தொடர விருப்பப்படுவார்களா, நம்புவார்களா, ஏற்குவார்களா? சிலர் இயலாமலே அந்த அலட்சியத்திலேயே தொடரலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம், இந்த உலகில் இந்த பெரும் சிறப்பை அனுபவிக்கிற நமக்கெல்லாம் தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் இந்த மகிழ்ச்சியை உங்களோடும் பகிர விரும்புகிறோம். நீங்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். இந்த உயிருள்ள சக்தியுள்ள தேவனை நீங்கள் அறிய வேண்டும். எங்கள் தேவனுக்கே மகிமையும் பெருமையும் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு இந்த வாய்ப்புக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி. இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நன்றி. தேவனுக்காக காலத்தின் கணக்கில்லை என்றாலும் நாம் இங்கு அனைவரும் ஒன்றான மனதுடன் இன்னும் ஒரு நாளாக இருக்கின்றோம். இந்த போதனைகளில் சில நேரங்களில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில், எனக்கு தெரிகிறது சுமார் 7 பேர் வரை இந்த போதனையை கேட்க இணையத்தில் பார்வையிடுகின்றனர். இது தேவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் மகிழ்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றும் ஆண்டவர் எப்போதும் போலவே ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்று அவர் அதிசயங்கள், அடையாளங்கள், பூரண சுகமளிப்புகள் செய்யப் போகிறார். மேலும் பலருக்கு பொருட்களிலும் ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஏனெனில் தேவனுக்கு மகிழ்ச்சி தருவது என்னவெனில், மக்கள் அவருடைய போதனையை கேட்க விரும்புகிறார்கள், அவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார்கள், வேதாகமத்தை வாசிக்க விரும்புகிறார்கள் என்பதே. நாம் வேதாகமத்தை திறந்து அதை வாசிக்கும்போது அதில் உள்ளதை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், நாம் இதயத்துடன் வாசிக்கும்போது தேவன் மகிழ்கிறார். கவலைப்பட வேண்டாம், இதயத்துடன் வாசிக்க வேண்டும். இன்றைய போதனையில் நாம் பேசப்போவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி. அவரே நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜீவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் பல இடங்களில் ஆண்டவர் தாமே ஜீவனாக இருப்பதாகச் சொன்னார். அவருடைய கட்டளைகளை நம்மால் நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு அடங்கி பிழைக்க வேண்டும், அதிகமாக ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர் உடல் ஜீவனைப் பற்றி அதிகமாகச் சொல்லவில்லை. பொருட்களையோ வாழ்க்கையையோ பற்றி இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை, அதாவது நித்திய ஜீவனைக் குறித்தே சொன்னார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளைகளை கொடுத்தபோது அவர் ஜனங்களுக்கு போதிக்கச் சொன்னது, நான் கூறும் கட்டளைகளை நீங்கள் முழுமையாகக் கற்று என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என்னிடம் அடங்குங்கள், அப்போதுதான் நீங்கள் ஜீவனைப் பெறுவீர்கள் என்று சொன்னார்.
ஜீவனைப் பெறுவீர்கள் என்றுதான் ஆண்டவர் கூறினார். ஆனால் தேவன் பேசியது நித்திய ஜீவனைப் பற்றிதான். ஒரு மனிதன் 100, 200, 300 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. பழைய காலங்களைப் போல அல்ல. நோக்கம் அது அல்ல. நோக்கம் நம்மை தேவனோடு நித்திய ஜீவனில் வாழச் செய்தல். ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடம் பேசும்போதும் மக்களிடம் பேசும்போதும் அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பற்றிப் பேசினார். அவர்கள் எல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தகள். மக்கள் சொல்வார்கள், அவர்கள் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன் இறந்தவர்கள் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், தெய்வம் இறந்தவர்களின் தேவன் அல்ல, உயிரோடிருப்பவர்களின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றால் அவர்கள் உயிரோடிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடிருக்கிறார்கள், ஆண்டவரோடு ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் தேவன் பலமுறை கூறிய அந்த நித்திய ஜீவனில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இன்று நாமும், சகோதரர்களே, அதையே மீண்டும் மீண்டும் சொல்லப் போகிறோம், போதனை மீண்டும் செய்யப் போகிறோம். ஏனெனில் நான் விரும்புகிறேன் சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோரும் ஆண்டவரின் வார்த்தையின் போதகர்களாக மாற வேண்டும். அவர்கள் கிராமங்கள், நகரங்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவரின் பெயரை அறிவிக்க வேண்டும். போதனைகள் பலமுறை மீண்டும் சொல்லப்படலாம். ஆனால் நீங்கள் அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவமிக்கவர்களாக மாற வேண்டும். தேவன் விரும்பும் அந்த போதகர்களாக மாற வேண்டும். தேவன் உங்களுக்கு தற்போதே ஒரு பட்டம் அளித்துவிட்டார். ஆனால் இப்போது தயார் செய்யப்பட வேண்டியது உள்ளது. ஆகவே வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே தெரிந்தவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். புதியவர்களும் புதிதாக வருபவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இது எல்லாம் எங்கள் தேவனுக்கே மகிமைக்காகவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜீவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அதனால் நாம் இப்போது உருவாக்கப் போகிறோம். ஆதியாகமம் அதிகாரம் 2, வசனம் 9. நான் வேதாகம வசனங்களை வாசிக்கும்போது எல்லா வசனங்களையும் வாசிக்கவில்லை, ஏனெனில் அந்த ஒரு பொருளைச் சுற்றி உள்ள எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமெடுத்தால் 3-4 மணி நேரமாகும். நேரம் இல்லாத காரணத்தால் நான் சில வசனங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன், சான்றுகளாக, அடையாளங்களாக. ஏனெனில் தேவன் உண்மையானவர் என்பதை, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாமும் ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் வேண்டும், அதுவே தேவனின் சித்தம். நாமும் அவருடைய நாமத்தில் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் விசுவாசிக்க வேண்டும், அவரை சுதிக்க வேண்டும். ஆதியாகமம் 2:9. எனக்கு நம்பிக்கை உண்டு, நீங்கள் ஏற்கனவே வேதாகமத்தின் முதலாவது புத்தகமான ஆதியாகமத்தை திறந்திருக்கிறீர்கள். வசனம் 9 தேவன் சில கட்டளைகளை வழங்குகிறார். இந்த அதிகாரத்தில் நாம் காண்பது, தேவன் மனிதனை உருவாக்கி அவரை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். இந்த ஏதேன் தோட்டம், ஆதியாகமம் அதிகாரம் 2 கூறப்படும் இந்த தோட்டம், ஆதாமை வைத்தார் என்று சொல்கிறார் ஆண்டவர், முதன்மையான மனிதனே. இந்த தோட்டம் உலகம் உருவாகுவதற்கு முன்னரே இருந்தது. இந்த தோட்டம் தேவனோடு இருந்தது. தேவனோடு இருந்த ஒரு ஆன்மீக தோட்டமாக இருந்தது. யாராவது இந்த தோட்டத்தைப் பற்றி மேலும் அறிய விரும்பினால் எசேக்கியேல் அதிகாரம் 2:8 வாசிக்கலாம். தீர்க்கதரிசி எசேக்கியேலின் புத்தகத்தில் அதிகாரம் 2:8 ஏதேன் தோட்டம் பற்றியும் சாத்தான் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று நம்முடைய போதனை நித்திய ஜீவனைப் பற்றியது. ஆனாலும் இதற்கு முன் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது, இந்த தோட்டம் இருந்தது. இப்போது தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த ஆன்மீக தோட்டத்தை உணர்வதற்கும் காண்பதற்கும் படியாக ஒரு உடற்கூறாக மாற்றினார். அதாவது தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை உணரக்கூடிய ஒன்றாக மாற்றினார். பின்னர் அதை பூமியின் ஒரு இடத்தில் நட்டார். அது தேசமாகும்.
அந்த இடத்தில் தேவன் மனிதனை உருவாக்கினார். பின்னர் அது ஆபிரகாமுக்கான தேசமாக, யாக்கோபுக்கும் மோசேயுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழும் இடமாக மாறியது. அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை உருவாக்கி வைத்தார். யாராவது இந்த ஆன்மீக தோட்டம் பற்றி மேலும் அறிய விரும்பினால் வெளிப்படுத்தின புத்தகத்தை வாசிக்கலாம். அங்கே வெளிப்படுத்தின புத்தகத்தில் அதிகாரம் 2 அதிகாரம் 2 நாம் மீண்டும் ஏதேன் தோட்டத்தை காண்கிறோம். ஒரு ஜீவவிருட்சமும் உள்ளது. ஜீவவிருட்சம் மற்றும் நன்மையும் தீமையும் குறித்த அறிவின் மரமும் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. இவை வெளிப்படுத்தின புத்தகத்திலும் காணப்படுகின்றன. ஆனால் நீங்கள் பின்னர் உங்கள் நேரத்தில் இந்த வாசிப்பைச் செய்யலாம். இன்று நாம் இங்கே வாசிக்கப் போகிறோம். வசனம் 8 இது கூறுகிறது, 8 பிறகு தேவனாகிய கர்த்தர் கிழக்கு பகுதியில் ஒரு தோட்டத்தை அமைத்து அதற்கு ஏதேன் என்று பெயரிட்டார். தேவனாகிய கர்த்தர் தாம் உருவாக்கிய மனிதனை அத்தோட்டத்தில் வைத்தார். 9 தேவனாகிய கர்த்தர் எல்லா வகையான அழகான மரங்களையும் உணவுக்கேற்ற கனிதரும் மரங்களையும் தோட்டத்தில் வளரும்படி செய்தார். அத்தோட்டத்தின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் ஜீவ மரத்தையும் நன்மை மற்றும் தீமை பற்றி அறிவு தருகிற மரத்தையும் வைத்தார். அதனால் இன்று நாம் ஜீவ விருட்சத்தை முக்கியமாக எடுத்துரைக்கப் போகிறோம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்த அந்த ஜீவ விருட்சம் என்பது ஒரு அடையாளம், ஒரு சின்னம், ஒரு மாதிரி, ஒரு உருவாக்கம், அதாவது ஆன்மீக ஜீவ விருட்சத்தின் ஓர் உருவம். ஒருநாள் தேவன் அனுப்பப் போகும் அந்த மெசியாவாகிய இரட்சகர் எம்மானுவேல், அதாவது தேவன் நம்முடன் என்று அழைக்கப்படுவார். தேவன் அந்த மரத்தை அங்கே வைத்தார். அது அந்த மெசியாவின் சின்னமாக இருந்தது, அந்த இரட்சகரின் உருவமாக. மற்ற வார்த்தைகளில் சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செயல், அவருடைய உடல் தோற்றம், பூமியில் அவருடைய செயல்கள், இவை அனைத்தும் வேதாகமமெங்கும் காணப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள், புதிய ஏற்பாட்டிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உருவம் காணப்படுகிறது. அதனால்தான் நாங்கள் நம்புகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த மெசியா, அந்த இரட்சகர், அந்த ராஜா, அந்த எம்மானுவேல். தேவன் எசாயா மூலமாக சொன்னவரே அவர். இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு அனுபவிக்கின்ற அனுபவங்களிலும் நாங்கள் உறுதியாகக் காண்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மை. அவர்தான் ஜீவன். அவர் உண்மையானவர். அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவனே. அவர்தான் தேவன் அனுப்பிய மெசியா, இரட்சகர். இப்போது எங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. ஏனெனில் தேவன் பல விதங்களில் நம்மை நம்ப வைக்கச் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. அதனால் வசனம் 9 சொல்லப்படுகிறது, தேவன் ஜீவ விருட்சத்தை வைத்தார். அந்த ஜீவ விருட்சம்தான் கிறிஸ்து இயேசு. மேலும் நன்மை தீமையின் அறிவின் மரம், அதாவது பாவத்திற்கான அறிவு, தீமையினும் நன்மையினும் இடையே உள்ள அறிவு. இந்த மரம் யார்? நாமே, மனிதர்கள். ஏனெனில் மனிதனுக்கு நன்மையையும் தீமையையும் தெரியும். தேவன் அவருக்கு நல்ல பாதையையும் கெட்ட பாதையையும் கற்பித்துள்ளார். தேவன் சொல்கிறார், இந்த நல்ல பாதையிலே செல்ஜூட். ஆனால் மனிதன் சொல்கிறான், இல்லை, எனக்கு கெட்ட பாதையிலே செல்ல விருப்பமுள்ளது. அப்படியானால் கெட்ட பாதையில் செல்ஜூட். இதனால் மனிதன்தான் நன்மை தீமையின் அறிவின் மரமாக மாறிவிட்டான். சரி, இதைப் பற்றி நாம் இப்போது பேசப்போவதில்லை, ஆழமாகச் செல்ல மாட்டோம். நாம் தொடர்கிறோம். 2 மோசேயின் 5வது புத்தகம், அதிகாரம் 3, வசனம் 2. இங்கு ஆண்டவர் அல்ல, மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார். அவர்கள் யோர்தான் ஆற்றின் எல்லையில், கானானே தேசத்தின் எல்லையில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடன் 4 வருடங்கள் பயணித்த பிறகு அவர்கள் அந்த இடத்திற்குச் சென்றுள்ளனர்.
இப்போது மோசே அவர்களிடம் கடைசி உபதேசங்களை அளிக்கிறார். ஏனெனில் அவர்கள் யோர்தானை கடந்து கானானே தேசத்தில் நுழையப் போகிறார்கள். யோசுவா மோசேயின் பின் வார்த்தை எனும் வாரிசாக ஜனங்களை வழிநடத்தப் போகிறார். ஏற்கனவே தேவன் மோசேக்கு கூறினார், நீ இங்கே மரணம் அடையப் போகிறாய். யோசுவாவை தயார் செய். அவனே உன் வாரிசாக ஜனங்களை வழிநடத்தப் போகிறான். அதனால் மோசே மீண்டும் கட்டளைகளை வாசிக்கத் தொடங்குகிறார். சட்டங்களை வாசிக்கிறார். ஜனங்களுக்கு போதிக்கிறார். அவர் கூறுகிறார், தேவனை தேடுங்கள், தேவனை ஸ்தோத்திரிக்குங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய வழிகளில் இருந்து விலகாதீர்கள். விக்கிரக ஆராதனையிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். சிலைகளைச் செய்யாதீர்கள், உருவங்களை வணங்காதீர்கள், பேய்கள், இறந்தவர்கள் ஆகியவற்றை வணங்காதீர்கள், இவைகளில் நம்பிக்கை வையாதீர்கள். இவற்றைச் செய்யாதீர்கள். தேவனுடைய சித்தத்தைச் செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படிச் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை அளிப்பார், நித்திய ஜீவனையும் அளிப்பார் என்கிறார். வசனம் 2 அவர் கூறுகிறார், இங்கு மோசே ஜனங்களை நோக்கி பேசும்போது அவ்வளவு உறுதியோடு ஒப்புதலோடு பேசுகிறார். இப்போது நாம் பின்வாசிக்கப் போகும் வசனம் 1:7. சரி, நாம் வசனம்க்கு பின்னே செல்லப் போகிறோம். அங்கே அவர் சொல்வதை பாருங்கள். 7 ஆனால் கர்த்தரிடமிருந்து விலகி நீ அவருக்கு செவிசாய்க்க மறுத்து, நீ அவரை தொழுது கொள்வதிலிருந்து விலகி பிற பொய்த் தெய்வங்களுக்கு சேவை செய்தால், கர்த்தர் சொல்கிறார், 8 நீ அழிக்கப்படுவாய். நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ கர்த்தரிடமிருந்து விலகினால் உனக்குச் சொந்தமாக்கிக் கொள்ள நீ நுழைந்து கொண்டிருக்கிற யோர்தானைக் கடந்து போகிற நாட்டில் நீண்ட காலம் வாழமாட்டாய். வசனம் 9 சொல்கிறார், 9 இன்று நான் உனக்கு முன்பாக 2 வழிகளை வைத்தேன். உனது தேர்வுக்கு பரலோகத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்தேன். நீ வாழ்வு அல்லது மரணத்தைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நீ வாழ்வைத் தெரிந்தெடுத்தால் அது ஆசீர்வாதத்தைக் கொண்டுவரும். நீ மரணத்தைத் தெரிந்தெடுத்தால் அது உனக்கு சாபத்தைக் கொண்டுவரும். எனவே வாழ்வைத் தேர்ந்தெடு. பிறகு நீயும் உனது பிள்ளைகளும் வாழலாம். அவர் சொல்கிறார், நான் உன் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். தேர்ந்தெடு, தேர்ந்தெடு ஜீவனையே. பிறகு நீயும் உன் சந்ததியுமே வாழலாம். ஆனால் இங்கே அவர் உடல் ஜீவனைப் பற்றிப் பேசவில்லை, அவர் நித்திய ஜீவனைப் பற்றிப் பேசினார். அவர் சொன்னது, நீ நித்திய ஜீவனையே தேர்ந்தெடு, பிறகு நீ நித்திய ஜீவனில் வாழ்வாய், உன் சந்ததியுமே அந்த நித்திய ஜீவனில் வாழ்வார்கள். அப்படி பார்த்தால் அது கர்த்தரை நேசிப்பதால்தான் கிடைக்கும். அதைப் பற்றித்தான் வசனம் 2 சொல்லப்படுகிறது. 2 நீ உனது தேவனாகிய கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரே உனது வாழ்வு. உனது முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு கர்த்தர் வாக்களித்த நாட்டில் நீண்ட காலம் வாழும்படி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர்கள்தான் முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. தேவன் அவர்களுக்கு சத்தியம் செய்தார், அந்த தேசத்தை அவர்கள் அனுபவிக்க, சமாதானத்துடன் வாழ, ஜீவனுடன் தேவனோடு வாழ அந்த தேசத்தை அளிப்பேன் என்று. மேலும் நன்றாகச் சில நாட்கள் அல்ல, மிகவும் நீண்ட நாட்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதே, அதுவும் உடல் ஜீவனைப் பற்றியதுதான். ஆனால் அதோடு கூட அவர் நித்திய ஜீவனையும் வாக்குறுதி செய்கிறார். நீண்ட நாட்கள் என்றும் ஜீவன் என்றும் கூறும்போது, ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் இந்த உடல் ஜீவனில் வாழ விரும்புகிறோம். சில நேரங்களில் மக்கள் மிகவும் பாடுபடுகிறார்கள், ஏற்கனவே வலி, துன்பம் அனுபவிக்கிறார்கள். ஆனாலும் நான் வாழ வேண்டும் என்பதே சொல்கிறார்கள். நம்மில் பலர் வாழ விரும்புகிறோம். நம் சந்ததியைக் காண விரும்புகிறோம். வாழ்க்கையில் பல விஷயங்களை அனுபவிக்க விரும்புகிறோம். நாம் திட்டமிடுகிறோம்.
எதிர்காலத்தை கனவாகக் காண்கிறோம். விலகுவது யாருக்குத்தான்? சாத்தானால் தூண்டப்படும் சிலர் தற்கொலை செய்யும் எண்ணங்களை பெறுகிறார்கள். அவர்கள் தவிர பெரும்பாலான மனிதர்கள் வாழ விரும்புகிறார்கள். ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களிடம் சொன்னார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு நீண்ட நாட்களான வாழ்க்கையையும் தருவேன், அதோடு நித்திய ஜீவனையும் தருவேன் என்று. இது உண்மைதான். நாம் மக்கள் பேசுவதை கேட்டால் அவர்களும் அதைச் சொல்கிறார்கள். நான் பல ஆண்டுகள் வாழப்போகிறேன் என்றால் அது நலமுடன் இருக்க வேண்டும், இல்லையென்றால் வேண்டாம். உடல்நலமின்றி குடும்பத்துக்கு தொந்தரவு ஆக வேண்டாமே. அது ஆசீர்வாதம் இல்லையூட். இது உண்மைதான். நலமுடன் இருக்கும் நீண்ட நாட்கள் என்பது ஆசீர்வாதம். தேவன் இங்கே தரப்போகிற வாழ்க்கை என்பது நீண்ட நாட்களாக இருந்தாலும் அது நலமுடன், மகிழ்ச்சியுடன், சமாதானத்துடன் இருக்கிற வாழ்க்கை. அதற்குப் பிறகு நித்திய ஜீவனும் இருக்கிறது. தேவன் நம்மிடம் தர விரும்புவது நித்திய ஜீவன்தான். இப்போது நாம் யோவான் சுவிசேஷத்திற்கு செல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்போது யோவான் அதிகாரம்-க்கு போகிறோம். நம்முடைய பேச்சு இன்னும் நித்திய ஜீவன் பற்றித்தான், ஏனெனில் நம்முடைய எண்ணமும் முயற்சியும் அதைத்தான் அடைய வேண்டுமென்பதாக இருக்கிறது. யோவான் 3:6 சொல்லப்படுகிறது, ஆம், தேவன் இவ்வுலகினை பெரிதும் நேசித்தார். எனவே தனது ஒரே குமாரனை இதற்குத் தந்தார். தேவன் தன் மகனைத் தந்ததால் அவரில் நம்பிக்கை வைக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனைப் பெறுவர். பழைய காலங்களில் தேவன் மோசேவிடம் சொன்னார், மக்களுக்கு கற்றுக்கொடு, என் கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும், நான் உத்தரவிட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும், என்னை மரியாதை செய்ய வேண்டும், அப்படிச் செய்தால் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். ஆனால் நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டிருந்தார், அந்த மக்கள் தவறிவிடுவார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பதையும் அவர் அறிவார். அதனால்தான் தேவன் ஏற்கனவே தம்முடைய ஜீவ மரத்தை தயார் செய்திருந்தார். அதே மரத்தை ஆதாம் எவாவுடன் இருந்த காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் நட்டு வைத்திருந்தார். தேவன் அந்த மரத்தின் கனியை யாராவது சாப்பிட்டால் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தார். தனது காலத்திலேயே எதிர்காலத்தில் அவர் வந்துவிட்டு தனது பணி, தனது சுகாதாரச் சேவை, தனது உத்தியோகத்தையும் நிறைவேற்றுவார். அந்த மகத்தான இரட்சிப்பு திட்டத்தை செயல்படுத்துவார். அந்தையால் ஆண்டவர் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதென்று அறிந்திருந்ததினால் அவர் அந்த ஜீவனுடைய மரத்தையும் தயார் செய்திருந்தார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே. அதனால்தான் அவர் சொல்கிறார், தேவன் உலகத்தை மிகவும் நேசித்தார். பழைய காலத்தில் ஜனங்கள் தோல்வியடைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தாலும், தேவன் தம்முடைய நோக்கத்தை அவர்கள் வழியாக நிறைவேற்ற முடியாமலிருந்தாலும், அவர்கள் விரும்பாத காரணத்தால் தேவன் இருந்தும் உலகத்தை நேசித்தார் மற்றும் தம்முடைய ஒரே மகனானவனைத் தந்தார். யார் அந்த மகனாகிய ஒரே பிள்ளையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகவில்லை, மாறாக அவர்கள் நித்திய ஜீவனைப் பெறுகிறார்கள். அந்த ஒரே மகனானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இருப்பினும் சிலர் வேதத்தை மாற்ற விரும்புகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், நான் நம்பவில்லை, மேலும் அவர்கள் மிகவும் பிடிவாதமானவர்களும் மூடர்களும் இருப்பதால் சொல்கிறார்கள், நான் என் விருப்பப்படி ஒரு புதிய வேதத்தை எழுத வேண்டும். பிறகு அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். வேதத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து அவர்கள் விருப்பமானவற்றை மட்டும் வைக்கிறார்கள், மற்றவை அவர்களது சொந்த வழியில் எழுதுகிறார்கள், ஏனெனில் அது அவர்களுக்கு விருப்பமானது. ஆனால் இவ்வாறு வேதத்தை மாற்றினால் அதனால் எதுவும் பயனில்லை, ஏனெனில் அது தேவனால் ஆதரிக்கப்படவில்லை. உண்மையில் தேவன் இந்த வேதத்தைத்தான் ஆதரிக்கிறார். சில எழுத்துக்கள் இழந்து போயிருக்கலாம். நிச்சயமாக அப்போஸ்தலர்களின் பல கடிதங்கள், பல எழுத்துகள் போர்களால், தீவிபத்துகளால் அல்லது வேறு எதையாலும் இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் முக்கியமானதைக் காத்திருக்கச் செய்தார். அடித்தளங்களையும்
பாய்மட்டங்களையும். நாம் அதில்தான் பிடித்து பிடித்து நிற்கிறோம், அதிலிருந்து துவங்கி வளர்கிறோம், எழுகிறோம், ஆண்டவருடைய மரங்களாக. அதனால் இந்த மூடத்தனமான முயற்சிகள் எதற்கும் பயனில்லாது முடிகின்றன. மக்கள் வேதத்தை மாற்ற விரும்புகிறார்கள், சில வசனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் இந்த வசனத்தை அழிக்கப் போகிறேன். அழிக்க முடியவில்லை என்றால் நான் ஒரு புதிய புத்தகம் எழுதுகிறேன், அதிலிருந்து அதை வைக்காமல் விடுகிறேன் என்பார்கள். சரி, யாரை ஏமாற்றுகிறார்கள்? தங்களையே ஏமாற்றுகிறார்கள். தேவனை நம்மால் ஏமாற்ற முடியாது. தேவன் தனது திட்டத்தில் தொடர்ந்து செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவனுடைய சந்நிதி, எங்களிடையே இருக்கும். எப்போதும் சாட்சியமாக கொடுக்கிறார். தேவன் உயிரோடும் இருக்கிறார். அவர் உண்மை. அவர் நமக்குள் வெளிப்படுகிறார். இங்கே எழுதப்பட்டிருப்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த வேதத்தையும் இந்த அதிசயமான எழுத்துக்களையும் நாங்கள் நம்புகிறோம். தங்களையே ஏமாற்றுகிறவர்களுக்கு பரிதாபமே. இங்கே யோவான் 3:6 இல் ஆண்டவர் சொல்கிறார், இந்த குமாரனை நம்புகிற எவரும் நித்திய ஜீவனைப் பெறுவர். இங்கே குமாரன் என்பது கிறிஸ்துவாகிய இயேசுவையே குறிக்கிறது. தேவனுடைய குமாரன் என்று அவர் தாமே சாட்சியமளித்தார். பரிசுத்த ஆவியானவரும் அதைத் தொடர்ந்து சாட்சியமளித்தார். இன்று வரை அதை உறுதிப்படுத்துகிறாரே. ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிற எவரும் அந்த வாழ்வை ஒருபோதும் பெற முடியாது. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. கடுமையான மனதுடன் இருப்பவர்களை கவனியுங்கள், பிடிவாதமானவர்களை கவனியுங்கள். அந்த பிடிவாதம், அகந்தை, பெருமை, புரிந்து கொள்ள விரும்பாத அந்த எதிர்ப்பும். நீங்கள் உங்கள் கண்களை திறக்க விரும்பவில்லை, தேவனுடைய வழியை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக நீங்கள் ஒரு மனிதன் எழுதிய எழுத்துக்களில் மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை நம்புகிறீர்கள். தேவன் இல்லை, இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் அல்ல என்று நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆண்டவரின் உண்மையான அடையாளத்தையும் மறுக்கிறீர்கள். மிகவும் கவனமாக இருங்கள், ஏனெனில் இங்கே வசனத்தில் கூறப்படுவது, யாராவது ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அவர் மேல் தேவனுடைய கோபம் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். அந்த பிடிவாதத்தை விட்டு விடுங்கள், தாழ்மையுடன் இருங்கள், தேவனை நோக்கி கூறுங்கள், கர்த்தரே, எனக்கு தெரியவில்லை என்று வெளிப்படுத்துங்கள். எனக்கு தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. நான் குழப்பமடைந்திருக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல வேதங்கள் இருக்கின்றன. இப்போது பலபெரும் வேதங்கள் வெளிவந்துள்ளன. அவைகள் ஒன்றோடொன்று பொருந்தவில்லை போலிருக்கிறது. கர்த்தரே, எனக்கு உண்மையான வழியை வெளிப்படுத்துங்கள். நான் உமது சத்தியத்தில் நடக்க விரும்புகிறேன். நான் உம்மைத் தொடர விரும்புகிறேன். நான் நித்திய ஜீவனைப் பெற விரும்புகிறேன். நான் உமக்கு முன்பாக நியாயமானதும் நல்லதும் செய்கின்றவனாக இருக்க விரும்புகிறேன். அப்படிச் சொல்வது போல் நீங்கள் உண்மையுடன் மனந்திரும்பி தாழ்மையுடன் தேவனை அறிய விரும்புகிறீர்கள் என்பதை தேவன் பார்த்தவுடன் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களுக்குக் காட்டுகிறார், உங்களை வழிநடத்துகிறார். நான் நம்முடைய திருச்சபையில் பலரை அறிந்திருக்கிறேன். அவர்கள் இவ்வாறு இருந்தவர்கள். அவர்கள் ஒரு வேதத்தை தங்களது விருப்பப்படி எழுதிக் கொண்டவர்கள். முக்கியமான வசனங்களை அழித்துவிட்டு இயேசு கிறிஸ்து யாரும் இல்லை என்று கூறினார்கள். அவர் வெறும் மனிதன் என்று கூறினார்கள். அவர்கள் இவ்வாறு பேசினார்கள், இவ்வாறு நினைத்தனர், ஏனெனில் அவர்களுக்கு தங்களுடைய பழைய மதத்தில் அப்படித்தான் கற்பித்திருந்தார்கள். ஆனால் இங்கே நம்முடைய திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நம்பச் செய்தார். பரிசுத்த ஆவியானவர், தேவன், தம்முடைய இரக்கத்தினால் அவர்களுடைய இதயத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய அந்தரங்கத்திலே பேசினார். இன்று அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி! அதுதான் தாழ்மையான இதயம், அதுதான் ஆவியினால் ஏழையாக இருப்பது. அந்தவர்களுக்கு தேவன் அந்த அறிவைத் தந்தார். ஆண்டவர் அந்த காரியத்தைச் செய்தார். அதனால்தான் இந்த அழைப்பு, நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளுங்கள்.
ஏனெனில் இங்கே நாம் பேசுவது நித்திய ஜீவனைப் பற்றியே. அந்த நித்திய ஜீவனைப் பெற விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாம் எல்லோரும் அந்த நித்திய ஜீவனைப் பெற விரும்புகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுக. இங்கே யோவான் 6 அதிகாரத்தில் யோவான் 6:32 இல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த நாளில் ஆண்டவர் சுமார் 5 பேர் இருந்த கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் ஒரு தொலைவான இடத்தில் இருந்தார்கள். அங்கே சாப்பாட்டுக்காக எதுவும் அருகிலில்லை. நேரமும் மாலையாயிற்று. அப்போது ஆண்டவருக்கு இரக்கம் உண்டாயிற்று. அவர் சொன்னார், இவர்கள் பசிக்கிறார்கள். அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி கேட்டார், எவ்வளவு மீன்கள் இருக்கின்றன? எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன? சீஷர்கள் சொன்னார்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன. அப்பொழுது ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்தார். அவர் அப்பங்களையும் மீன்களையும் பெருக்கினார். எல்லோரும் சாப்பிட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருந்தார்கள். அதிசயத்தை பார்த்த மகிழ்ச்சி மட்டும் அல்ல, உணவால் திருப்தியடைந்த மகிழ்ச்சியும். அவ்வளவு அழகான நிகழ்வுக்குப் பிறகு இங்கே அதிகாரம் 6:3 இல் ஆண்டவர் அவர்களுக்கு போதனை செய்யத் தொடங்குகிறார். அவர் அவர்களுக்கு உண்மையான போதனையை வழங்கத் தொடங்கினார். அவர்களை கற்பிக்கத் தொடங்கினார். அவர் சொன்னார், நான் தான் ஜீவனளிக்கும் அப்பம். நீங்கள் அந்த அப்பங்களிலும் மீன்களிலும் உங்கள் இதயத்தை வைக்காதீர்கள். நான் அதனை பெருக்கினேன் என்பதற்காக அதைத் தொடர வேண்டாம். அதைவிட ஆன்மீகமானதை நோக்கிச் செல்லுங்கள். நான் தான் ஜீவனுடைய அப்பம், நித்திய ஜீவனுக்கான அப்பம். என் மீது நம்பிக்கை வைக்கும் ஒருவருக்கே அந்த ஜீவம் உண்டு. அதன் பிறகு அவர் கூறுகிறார், யோவான் 6:3 நான் உண்மையைச் சொல்லுகிறேன். பரலோகத்திலிருந்து அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தது மோசே அல்ல, ஆனால் என்னுடைய பிதா பரலோகத்திலிருந்து உண்மையான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அங்கே பரலோகத்திலிருந்து உண்மையான அப்பத்தை கொடுக்கப் போவதோ தேவனே என்று சொல்கிறார். மோசே அல்ல. அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது மன்னா தோன்றியது. அப்போது சாப்பாடு குறைவாகி வந்தது. மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்தத் தொடங்கினர். மோசே கர்த்தரிடம் ஜெபித்தார். அப்போது தேவன் கூறினார், மன்னா வந்து விழும், அது மழை போல் வரும். மக்கள் அதைச் சேகரிக்க வேண்டும், அதனால் தங்களை ஊட்ட வேண்டும். அவர் மக்கள் அனைவருக்கும் தெளிவாக வழிமுறைகளை வழங்கினார். மக்கள் சொன்னார்கள், இதோ தேவன் நமக்கு தந்த பரலோக அப்பம், பாருங்கள் இந்த அப்பத்தை. இது பரலோகத்திலிருந்து வந்தது. ஏனெனில் அது மேகங்களில் இருந்து வந்ததால் அவர்கள் அதை பாராட்டினார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கூறுகிறார், அதுதான் உண்மையான பரலோக அப்பம் அல்ல. அது உண்மையான அப்பமல்ல, அது மன்னாதான். ஆனால் உண்மையான அப்பம் வேறேதாவது. அவர் வசனம் 3:3 இல் சொல்கிறார், தேவனின் அப்பம் என்பது என்ன? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து உலகத்துக்காக ஜீவனைத் தருகிற ஒருவர்தான் தேவனின் அப்பம். அதாவது நித்திய ஜீவனை உலகுக்கு தருகிறவர்தான் உண்மையான தேவனின் அப்பம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதுவே உண்மையான அப்பம். மன்னா என்பது தேவன் அவர்கள் பசிக்காமல் இருக்கிற அவர்களுக்கு கொடுத்த ஒரு அப்பம்தான். ஆனால் அது நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய அப்பம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்ததோ நித்திய ஜீவனைப் பற்றியே. அவர் சொன்னது, உடற்கான உணவுக்கு மேல் ஏதோ இன்னொரு முக்கியமானது இருக்கிறது, ஆவிக்குரிய உணவு. அதனால் வசனம் 3:2 இல் அவர் சொல்கிறார், மோசே அவர்கள் பெற்ற மன்னாதான் பரலோக அப்பமல்ல. அது அல்ல, உண்மையான அப்பம் என் மூலமாக வந்தது. கிறிஸ்துவாகிய இயேசுவே நித்திய ஜீவனை தரக்கூடிய உண்மையான அப்பம். அவர்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அந்த அப்பம் தேவனால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது நாம் தொடர்வது வசனம் 4:7. அப்பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு போதனை செய்து தம்மைப் பற்றிய விளக்கங்களை வழங்கினார். சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை, சிலர் முறுமுறுத்தினார்கள்.
ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், யோவான் 6:4-7, நான் உண்மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன், ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் நித்திய ஜீவனைப் பெறுவான். அவர் தொடர்ந்து சொல்கிறார், யோவான் 6:4-8, நானே ஜீவனளிக்கும் அப்பம். ஆண்டவர் சொல்லியதாவது, என் மீது நம்பிக்கை வைக்கிறவன் நித்திய ஜீவனைப் பெறுவான், ஏனெனில் நானே உணவு, ஆவிக்குரிய உணவு. பின்னர் அவர் மீண்டும் கூறுகிறார், 4:8, நானே ஜீவனளிக்கும் அப்பம். 4:9, உங்கள் மூதாதையர்கள் வனாந்தரத்தில் மன்னாவை உண்டார்கள், அவர்கள் மாண்டு போனார்கள். 5, இது பரலோகத்திலிருந்து இறங்கும் அப்பம். இதை உண்ணுகிறவனே சாகமாட்டான், ஏனெனில் அவன் நித்தியமாக உயிரோடிருக்கப் போகிறான். நம்மால் யோவான் 6:5-4 பார்க்க முடியும். ஆனால் அதற்கு முன் நாம் வாசிப்பை தொடர்கிறோம். 5:1, நானே பரலோகத்திலிருந்து இறங்கிய உயிருள்ள அப்பம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினார், அவர்தான் தேவன் அனுப்பிய அப்பம். யாராவது இந்த அப்பத்தை உண்பானாகில் அவன் என்றென்றைக்கும் உயிர் வாழ்வான், அவன் நித்திய ஜீவனைப் பெறுவான். நான் தரும் அப்பம் என் சரீரம்தான், அதை நான் உலகின் வாழ்வுக்காகத் தருவேன். அதாவது அது கல்வாரி சிலுவையில் பலியாகப்படும். 5:2, அப்பொழுது யூதர்கள் ஒருவரோடொருவர் விவாதித்தார்கள், இந்த மனிதன் எவ்வாறு தன் சரீரத்தை நமக்கு சாப்பிடும்படி தருவான்? இல்லை, இவன் பைத்தியக்காரன், இது போய் என்று அவர்கள் சொன்னார்கள். 5:3, இயேசு அவர்களிடம் சொன்னார், நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், மனித குமாரனின் சரீரத்தை நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அவரது இரத்தத்தை நீங்கள் குடிக்காவிட்டாலும் உங்களில் ஜீவன் இருக்காது. அதாவது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் ஜீவனளிக்கும் அப்பமாகவும் நித்திய ஜீவனை அளிப்பவராகவும் நம்பவில்லை என்றால், மற்றும் கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய இரத்தத்தை பாவமன்னிப்புக்காக சிந்தித்தார் என்பதை ஏற்கவில்லை என்றால், அப்படியானால் நீங்கள் ஜீவனிலே இல்லையே. 5:4, என் சரீரத்தை சாப்பிடுகிறவனும் என் இரத்தத்தை குடிக்கிறவனும் நித்திய ஜீவனைப் பெறுவான், நான் அவனை இறுதி நாளில் எழுப்புவேன். அதாவது ஆண்டவரின் சரீரத்தை சாப்பிடுதல், இரத்தத்தை குடித்தல் என்றால், அவர் தேவனுடைய குமாரன், இரட்சகர், மெசியா, தேவனால் அனுப்பப்பட்ட பரிபூரண ராஜா என்பதை நம்புவது. அதுவே சரீரத்தை சாப்பிடுதல் மற்றும் இரத்தத்தை குடித்தல் என்பதை குறிக்கும். 5:5, என் சரீரமே உண்மையான உணவு, என் இரத்தமே உண்மையான பானம். 5:6, என் சரீரத்தை சாப்பிடுகிறவனும் என் இரத்தத்தை குடிக்கிறவனும் என்னுள் வாழ்கிறான், நானும் அவனுள் வாழ்கிறேன். 5:7, உயிருள்ள பிதா என்னை அனுப்பினார், நானும் பிதாவால் உயிரோடிருக்கிறேன். அதுபோல என்னை உண்ணுகிறவனும் என்னால் உயிரோடிருப்பான். அதாவது என் மீது நம்பிக்கை வைக்கும் அவனும் என்னால் நித்தியமாக வாழ்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மெசியாவாகவும் தேவனுடைய குமாரனாகவும் நம்ப வேண்டும். ஏனெனில் சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள், ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்லது தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள், பிதா இருக்கவே இல்லை, இயேசு கிறிஸ்துவே ஒரே தேவன் என்று. இது தவறானது. தேவன் எங்களுக்கு கற்பித்தது, அவர் தம்முடைய உத்தியோகங்களைத் தந்தார், பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும். நாம் நம்ப வேண்டியது இதுவே. நாம் சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவே பிதா, வேறு யாரும் இல்லை என்று. மக்கள் இவற்றைப் பற்றி கேலி செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் 3 தலை கொண்ட ஒரு தேவனை நம்புகிறார்கள் என்று. இது தேவனை இழிவுபடுத்தும், அவமதிக்கும் ஒரு சொல்தெரிவாகும். ஏனெனில் தேவன் ஒருபோதும் இப்படி சொல்லவில்லை. அவர் சொன்னது, பிதா தம்முடைய ஒரே பிள்ளையான குமாரனை அனுப்பினார்.
யாராவது அவன் மீது நம்பிக்கை வைப்பார்களானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யோவான் 1 கூறப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனோடு இருந்தது. வார்த்தை தேவன்தான். எனவே தேவன் கற்பித்தது இந்த 3 வெளிப்பாடுகள்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இவை 3ம் ஒரு தேவன். ஆனால் அவர் நமக்கு கற்பித்தது, நாம் ஒவ்வொரு வெளிப்பாடையும் தனித்தனியாக மதிக்க வேண்டும், ஏற்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தேவன் கற்பித்தார். அதைப் போலவே அவர் சொல்கிறார், தேவன் உலகத்தை அப்படி பெரியவிதமாக நேசித்தார், அவர் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார், அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒருவரும் அழியாமல் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் நீங்கள் சொன்னால், பிதா இல்லையே, ஒரே குமாரன் தான் இருக்கிறார் என்றால் நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நாம் ஆண்டவருடைய போதனையின் கீழ் சமர்ப்பணமாக இருக்க வேண்டும். தேவனிடம் கேட்டுக்கொண்டு, இதை ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இந்த இரகசியத்தை வெளிப்படுத்துங்கள் என்று வற்புறுத்தக்கூடாது. ஏனெனில் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்கள். அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த மறைக்கப்பட்ட இரகசியம், அதை நம் மனித அறிவால் தேடிக் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு கற்பித்துள்ளார், அதன்படி நாம் நம்ப வேண்டும். நாம் அதை ஏற்க வேண்டும், அதிகமாக கேட்காமல். ஒரு நாளாவது நாம் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வோம். ஆனால் தற்போது அவர் எப்படி கற்பிக்கிறார், அதன்படி நம்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அவர் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம்தான் நித்திய ஜீவனைப் பெற முடியும். அங்கே யோவான் அதிகாரம் வசனம் இப்படி கூறுகிறது, இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். உங்கள் மூதாதையர்கள் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போனார்கள். இந்த அப்பத்தை உண்பவன் என்றென்றைக்கும் உயிர் வாழ்வான். அதாவது இந்த அப்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் வாழ்வான். இதுதான் தேவன் நம்மை நம்பும்படி கற்றுத்தந்தது. இப்போது நாம் முந்தைய யோவானின் எழுத்துக்களில் ஒன்றான முதலாவது யோவான் புத்தகத்திற்கு செல்லப் போகிறோம். அது வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு முன்பாக உள்ளது. தயவு செய்து தொடரும் உரையை அனுப்புங்கள். ஆவியாக பெற்றதற்குப் பிறகு ஆண்டவர் ஏற்கனவே வானத்திற்கு உயர்ந்திருந்தார். அதன் பிறகு யோவான் தமது திருப்பதிலே சொல்கிறார், வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு முன் யோவான் இருக்கிறார், யூதா இருக்கிறார். எனவே முதல் யோவான் திருப்பதில் அதிகாரம் யோவான் சொல்கிறார். இங்கு யோவான் ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போது ஏற்கனவே ஆண்டவர் வானத்திற்கு உயர்ந்திருந்தார். மேலும் திருப்பதியர் வெவ்வேறு பகுதிகளில், வெவ்வேறு ஊர்கள் மற்றும் நகரங்களில் சிதறிக்கொண்டு ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தனர். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஒத்திசைந்தபடி ஆண்டவரின் அதிசயங்களை அறிவித்தனர். அவர்கள் வானராஜ்யத்தைப் பற்றியும், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும், நித்திய ஜீவனைப் பற்றியும் அறிவித்தனர். தேவன் மனிதகுலத்துக்காக அளித்த இந்த மாபெரும் இரட்சிப்பைப் பற்றியும் அறிவித்தனர். இது எவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் இருக்கிறது. அந்த நாட்களில் சீடர்கள் மற்றும் திருப்பதியர்கள் எவ்வாறு இருந்தனர் என்று நாம் கற்பனை செய்கிறோம். அவர்கள் சிலர் நடக்கிறபடியும், சிலர் கப்பலில் செல்லும்படியும் வெவ்வேறு பகுதிகளில் சிதறிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்களுக்கு பிரசங்கம் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் முக்கியமானது என்னவென்றால், இங்கு எழுதி வைத்திருக்கப்பட்ட அனுபவங்கள், அவர்கள் அனுபவித்த வாழ்வினை பற்றிய அனுபவங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு போதனை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தவை. இது எவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. இங்கு யாராவது சொல்வது போல், ஆதி காலத்திலிருந்தது எது என்றால், நாம் ஏதேன் தோட்டம் பற்றி பேசுகிறோம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிய போது வைத்த தோட்டம். அந்த தோட்டம் பரலோகத்திலிருந்து வந்தது. கடவுளிடமிருந்து வந்த ஆன்மீகமானது. கடவுள் அதை உடலீனமாக மாற்றினார். அங்கே ஜீவனின் மரம் இருந்தது. ராஜா இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அங்கே இருந்தார். தேவனுடைய குமாரனாகியவரும்
ஜீவனின் வார்த்தையும் அங்கே இருந்தது. ஆதிகாலத்திலிருந்ததை நாங்கள் கேட்டதையும் யாரிடமிருந்து? கிறிஸ்துவிடமிருந்து. நாங்கள் நம்முடைய கண்களால் பார்த்ததையும் யாரை அவர்கள் பார்த்தார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. நாங்கள் அவனைக் கவனித்ததையும் யாரை கவனித்தார்கள்? இயேசுவையும் அவர் செய்த அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நம்முடைய கைகளால் தொடர்ந்ததையும் ஜீவனின் வார்த்தையை டச்சிங் செய்ததைப் பற்றி. யாரை? அவர்கள் இயேசு கிறிஸ்துவைத் தொட்டார்கள். அவரைத் தொடும் சன்மானம் அவர்களுக்கு இருந்தது. அவருடன் கையுச்சி செய்தார்கள், அல்லது அவர் அவர்களை அணைத்துக் கொண்டார், அல்லது அவர் அவர்களை முத்தமிட்டார். ஏனெனில் அக்கால கலாச்சாரத்தில் அது வாழ்த்து முறைமையாக இருந்தது. அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், ஜீவனின் வார்த்தையை நம்முடைய கைகளால் தொண்டோம், அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவிடமிருந்து வந்த ஒரே குமாரனாகியவரே. அண்ணனோ 1ஆம் வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அது சொல்லுகிறது, 1. ஆதிகாலத்திலிருந்தது எது? ஆதியில் யார் இருந்தார்? ஜீவனின் வார்த்தை. அந்த வார்த்தை தேவனுடனும் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனும் ஆகும். அவன் மூலமாக உலகம் படைக்கப்பட்டது. அதுதான் இங்கே கூறப்படுகிறது. நாங்கள் கேட்டதையும் யாரிடமிருந்து? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து. நாங்கள் நம்முடைய கண்களால் பார்த்ததையும் யாரை பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவை. நாங்கள் கவனித்ததையும் யாரை கவனித்தோம்? இயேசு கிறிஸ்துவை. நாங்கள் நம்முடைய கைகளால் தொடர்ந்ததையும் ஜீவனின் வார்த்தையை டச்சிங் செய்ததைப் பற்றி. அவர்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ராஜா. ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்திலே ஆட்சி செய்யும் ராஜா. இப்போது 2ஆம் வசனம் சொல்கிறது, 2. ஏனென்றால் ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ஜீவனின் மரம், அதாவது ஜீவனின் மரம் என்பது பரலோகத்திலே உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே பரதீசத்தில் இருந்தது. தேவன் மனிதனை உருவாக்கிய போது அந்த மனிதனுக்கு அந்த ஜீவனின் மரத்தை வைத்தார். மனிதன் அதனால் மகிழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் அறியவில்லை, தெரியவில்லை. அவர்கள் யாருடன் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை. அதனால் ஜீவனின் மரம் அவர்களுடன் மிக குறுகிய காலம் இருந்தது. ஏனெனில் தேவன் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றினார். அந்த அற்புதமான தோட்டத்தையும் மறைத்து விட்டார். அதை மறுபடியும் பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். அதுவே அதன் இடம். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, 2. ஏனெனில் ஜீவன் வெளிப்பட்டது, அதாவது கிறிஸ்து இயேசு நித்திய ஜீவனாக. நாங்கள் அதை பார்த்தோம், சாட்சியமளிக்கிறோம், உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவனை அறிவிக்கிறோம். இதுதான் அந்த ஜீவனின் வார்த்தை. அது பிதாவோடு இருந்தது. அது எங்களுக்காக வெளிப்பட்டது. எங்கள் கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாக. யோவான் சொல்வது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்மை புரிந்து கொள்ள வைக்கும் அந்த நித்திய ஜீவனைப் பற்றி. பிதாவின் ஒரே குமாரனாகிய இரட்சகராகிய மெசியாவாகிய ராஜாவாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி. பின்னர் அவர் தொடர்ந்து பேசுகிறார், 3. நாம் பார்த்ததும் கேள்விப்பட்டதுமாகியவைகளை உங்களுக்குச் சொல்கிறோம், நீங்கள் நம்மோடு கூடாக கலந்திருப்பதற்காக. நம்முடைய கலந்திருப்பு உண்மையிலேயே பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஏனெனில் அதுதான் எங்கள் கடவுள் கொடுத்திருந்த போதனை. அது 2 கடவுள்கள் என்றால் அல்ல. நம்முடைய பிதாவும் ஜீவனின் வார்த்தையும் கடவுளோடு இருந்தது, கடவுளுடன் இருந்தது. அது கடவுளே ஆகும். இப்போது நாம் போகிறோம் யோவான், 1ஆம் யோவான். அதே 1ஆம் யோவானின் கடிதத்தில் அதிகாரம் 5க்கு போகிறோம். அதிகாரம் 5 இல் வசனம். நாம் வாசிக்கப் போகிறோம் வசனம் 1 இலிருந்து. ஆனால் வசனம் 6 இலிருந்து வாசிப்பது இன்னும் அழகாக இருக்கும். இங்கு சொல்கிறார், வசனம் 6 இலிருந்து. இங்கு யோவான் சொல்கிறார். இங்கு அதிகாரம் 1 இல் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், நாங்கள் பார்த்ததை, நாங்கள் நம்முடைய கண்களால் கவனித்ததை, நாங்கள் தொடர்ந்ததை, நம்முடைய கைகளால் தொட்டதை குறித்து அவர் பேசுகிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நாங்கள் அதைச் சாட்சியமளிக்கிறோம் மற்றும் அறிவிக்கிறோம், ஏனெனில் கடவுள் அவரைப் பற்றி எங்களை அறியச் செய்தார். அதிகாரம் 5 இன் வசனம் 6 இல் சொல்கிறது,
6 இயேசு கிறிஸ்துவே நம்மிடம் வந்தவர். இயேசு நீரோடும் இரத்தத்தோடும் வந்தவர். இயேசு நீரினால் மட்டுமே வரவில்லை. இல்லை, இயேசு நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். இது உண்மை என்று நமக்கு ஆவியானவர் கூறுகிறார். ஆவியானவர் உண்மையாவார். இதுதான் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் முதலில் அவர் சொன்னார் அவர்தான் ஜீவனின் வார்த்தை என்றும் இப்போது சொல்கிறார் இவர்தான் இயேசு கிறிஸ்து. நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். நீரினால் மட்டும் அல்ல. நீர் என்பது தீர்க்கதரிசன வார்த்தை. எங்கள் கடவுள் தொன்மையான நாட்களில் தீர்க்கதரிசனமாக பேசியார். அவர் ஆதியாகமத்தில் இருந்து பேசினார். அவர் எவாவிடம் பேசும்போது கிறிஸ்து இயேசுவை பற்றி பேசினார். எவா ஏமாற்றப்பட்டபோது பாம்பு அவளை ஏமாற்றி பழத்தைச் சாப்பிடச் செய்தது. பழம் என்றுதான் சொல்லப்படுகிறது, ஆனால் அது ஆப்பிள் என்று சொல்லப்படவில்லை. அது பொய். மக்கள் ஒரு கதையை உருவாக்கி அதற்குப் பெயராக ஆப்பிள் வைத்தார்கள். அது பொய்யானது. ஆப்பிள் என்பது இல்லை. அது ஒரு பழம் என மட்டுமே சொல்லப்படுகிறது. பின் பாம்பு எவாவிடம் சொன்னது, அந்த நற்கெடுப்பின் அறிவுக்குரிய மரத்தின் பழத்தைச் சாப்பிடுஜூட். எவா அந்த பழத்தைச் சாப்பிட்டபோது அவர்கள் கடவுளுக்கு பேதனை செய்யத் தொடங்கினர். அந்த பேதனைதான் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் அவர்கள் செய்த பாவம். பின்னர் கடவுள் ஆதாமை தண்டிக்கும்போது அவர் கூறினார், அவன் மனிதனாக வாழ வேண்டும் என்றும் அனைத்து மனிதர்களும் அந்த தண்டனையை எடுத்துக் கொள்வார்கள் என்றும். பெண்ணும் உடனே தண்டிக்கப்பட்டாள். கடவுள் எவாவுக்கு ஒரு சாபம் அளித்தார். அந்த சாபம் அந்நேரத்திலிருந்து எல்லா பெண்களுக்கும் வந்தடைந்தது. அதனால்தான் நாங்கள் பெண்கள் அந்த காலத்து சாபத்தை இப்போது அனுபவிக்கிறோம். ஆனால் நன்மை என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், ஆம், அந்த சாபம் உடல்படியாக இருந்தது. ஆனால் இப்போது ஆன்மீகமானது முக்கியமானது. நீங்கள் உடல்படியாக ஆதாமும் எவாவும் காரணமாக பீதிக்கப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நித்திய ஜீவனை பெறப்போகிறீர்கள். அங்கு முழுமையான மகிழ்ச்சி இருக்கும். அதுவே நாங்கள் நாடுகிறதும், அதுவே நாங்கள் போதிப்பதும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதும், நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் என்பதும், ஒரு நாள் நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுமே. ஒரு நாள் நாம் எல்லோரும் அங்கே நித்திய ஜீவனில் இருப்போமாக. ஆண்டவரின் நாமத்திற்கு வாழ்த்துக்கள். அப்போது நான் உங்களிடம் கூறிக் கொண்டிருந்தேன், கடவுள் எவாவிடம் பேசினார், ஒரு சாபத்தை அளித்தார், மேலும் வரப்போகிற மெசியாவாகிய இரட்சகரைப் பற்றியும் கூறினார். அவர் அவளிடம், பின்பு பாம்பினிடமும் கூறினார். அவளிடம் அவர் வேதனைகள் பற்றியும் மற்றும் பிற உடற்கூறுகள் பற்றியும் சொன்னார். ஆனால் பாம்புடன் கடவுள் பேசத் தொடங்கும்போது பாவம் செய்தவர்கள் ஆதாமும் எவாவும்தான். ஆதாம் பாவம் செய்தார், அதனால் கடவுள் அவருக்கு சாபம் கூறினார். எவாவும் பாவம் செய்தார், அதனால் அவளுக்கும். பாம்பு, அதாவது சாத்தான் பாவம் செய்வதற்காக பயன்படுத்திய ஒரு ஊடகம், அதுதான். சாத்தான் பாம்பை பயன்படுத்தினான் ஆதாமையும் எவாவையும் பாவம் செய்ய. அதனால் கடவுள் பேசத் தொடங்குகிறார். நான் உனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே பகையை வைப்பேன் என்று பாம்பிடம் கூறினார். ஆனால் கடவுள் பாம்பிடம் பேசவில்லை. பாம்பினுள் இருந்த சாத்தானிடம் பேசினார். பாம்பில் இருந்தது சாத்தான்தான். கடவுள் பாம்பிடம் பேசும்போதும் அந்த விலங்கினிடம் அவர் பேசவில்லை. அதில் இருந்த சாத்தானிடம்தான் அவர் பேசினார். அவர் சொன்னார், நான் உனக்கும் பெண்ணுக்கும் இடையில் பகையை வைப்பேன், உன் வம்சத்துக்கும் அந்த பெண்ணின் வம்சத்திற்கும் இடையில் பகையை வைப்பேன். அப்போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ன நடந்தது என்று. அந்த பகை என்னவென்று? கடவுள் எதிர்காலத்தைப் பற்றி பேசினார், அதாவது எங்கள் ஆண்டவரின் திருச்சபை. ஆண்டவரின் திருச்சபைதான் அந்த பெண்.
சாத்தானின் வம்சம் என்றால் யாரெல்லாம்? அதுவே அவர்கள் சகல கிளறியவர்களும், புத்தி கெட்டவர்களும், கடவுளை ஏற்க விரும்பாத அனைவரும். அவர்கள்தான் சாத்தானின் வம்சம். ஏனெனில் சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் இறைவனிடம் இருந்து விலகியவர்கள், தேவனின் விருப்பத்தை கேட்க விரும்பாதவர்கள், அவரை புரட்சிகரமாக எதிர்க்கிறவர்கள், தேவனை திகைக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்கள். இவர்கள் அனைவரும் ஆண்டவர் சொல்வதைப் போல் நீங்கள் உங்கள் தந்தையாகிய சாத்தானின் பிள்ளைகள், தேவனின் பிள்ளைகள் அல்ல. ஏனெனில் நீங்கள் தீமையைச் செய்கிறீர்கள். அதனால்தான் சாத்தானின் வம்சம் என்றால் துன்மார்க்கமானவர்களும், தேவனுடையதை ஏற்க விரும்பாதவர்களும், விரோதமானவர்களும், ஆண்டவரின் முன்னிலையில் தீமைகளைச் செய்பவர்களும் தான். அவர்கள்தான் சாத்தானின் வம்சம் ஆகிறார்கள். அப்பொழுது பெண்ணின் வம்சம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை, விசுவாசிகள். கடவுள் சொன்னார், நான் பகையை வைப்பேன். மேலும் சொல்கிறார், இந்த பெண் உன் தலை மீது தாக்குவாள், நீ அவளுடைய பாதத்தின் குதிகால் பகுதியில் காயம் ஏற்படுத்துவாய். ஆனால் அவள், அந்த பெண்ணின் வம்சம், உன் தலை மீது தாக்கும் ஹூட். அந்த பெண்ணின் வம்சம் யார்? திருச்சபையின் வம்சம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த வம்சம். ஏனெனில் திருச்சபை ஒரு சீர்திருத்த குழுவால் அமைந்தது. கடவுள் அபிராம், ஈசாக், யாக்கோபிடம் பேசியவர்கள், அவர்களுக்கு வாக்குறுதிகள் அளித்தார். அவர்களினாலேயே ஆண்டவரின் திருச்சபை வெளிவரும் என்று அவர் கூறினார். ஒரு தலைவனுடன், ஒரு ராஜாவுடன் ஆட்சி செய்ய வந்தார். அவர்கள் மனந்திரும்பினர். அந்த சீர்திருத்த குழு ஒரு மறைமுகமான திருச்சபையாக மாறியது. அந்த மக்கள், அந்த வம்சத்தில்தான் அந்த திருச்சபையின் சாராம்சம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் அந்த வம்சத்திலிருந்து வந்தார். அபிராம், ஈசாக், யாக்கோபின் வம்சத்திலிருந்து. அந்த வம்சத்திலிருந்துதான் ஆண்டவர் வந்தார். மனிதனாகப் பிறந்தார். அப்போது அவர் தனது ஜனத்தை உருவாக்கத் தொடங்கினார். அங்கேதான் திருச்சபை தோன்றுகிறது. அமைக்கப்பட்ட திருச்சபை, அது உடலும் தலைவனும் கொண்ட ஒன்று. தலைவன் கிறிஸ்துவும், உடல் கிறிஸ்துவின் திருச்சபையும். அப்படியே அது நிறைவேறுகிறது. ஆண்டவர் விரோதிக்கு எதிராக போரிட்டார். எப்போது ஆண்டவர் விரோதிக்கு எதிராக போரிட்டார்? அவர் போதனை செய்த ஒவ்வொரு நாளும் சாத்தான் அவரைத் தொடர்ந்து எதிர்த்தான். அந்த விரோதம் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் வரை தொடர்ந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறக்கச் செய்யப்பட்டார். இதுவேதான் சாத்தான் ஆண்டவரை அவரது பாதத்தின் குதிகால் பகுதியில் காயப்படுத்தியது. ஆனால் அங்கே கூறப்பட்டது போல, அந்த மறைமுக திருச்சபையின் வம்சத்திலிருந்து, அந்த மறைமுகமான திருச்சபையில் இருந்து இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். அந்த உடலமைப்பில் பேசுகிறோம். ஆண்டவர் இயேசு சாத்தானை வென்றார். அவரது தலையில் தாக்கினார். அவர் சாத்தானை கல்வாரி சிலுவையில் வென்றார். ஏனெனில் ஆண்டவர் இறந்து 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்றால் வெற்றி இருக்காது. அவர் சாத்தானின் தலையில் தாக்கியதாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததால் அவர் சாத்தானின் தலையில் தாக்கினார். அதனால் தான் ஆண்டவர் ஆதாமுக்கும் எவாவுக்கும் பாம்புக்கும் கூறிய சாபத்தில் சொன்னார், நான் உனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் பகையை வைப்பேன், உன் வம்சத்துக்கும் அவளுடைய வம்சத்துக்கும் இடையில் பகையை வைப்பேன். அவள் உன் தலையில் தாக்குவாள், நீ அவளின் குதிகால் பகுதிக்கு மட்டும் காயம் செய்யப் போகிறாயோ. அதுவே நடந்தது. அந்த பழிவாங்கும் செயல்கள், அவர் மீது நிகழ்ந்த துன்புறுத்தல்கள், அவரது மரணம், இவை எல்லாம் குதிகால் பகுதியில் காயப்படுத்துவது போல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் உண்மையிலேயே எதிரிக்கு தலையில் தாக்கினார். வெற்றி பெற்றார். ஜெயிக்க முடிந்தது. நித்திய ஜீவனை நம்புகிற எல்லா மக்களுக்கும் அப்போது முதல் கொடுக்க முடிந்தது. அதுதான் நடந்தது. அதனால்தான் ஆண்டவர் கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவே நம்மிடம் வந்தவர். இயேசு நீரோடும் இரத்தத்தோடும் வந்தவர். இயேசு நீரினால் மட்டுமே வரவில்லை.
இல்லை. இயேசு நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். நீர் என்பது தீர்க்கதரிசன வார்த்தை. பிறகு கடவுள் அபிராமிடம் பேசினார். நான் உன்னை பல ஜாதிகளின் தந்தையாக ஆக்குவேன் என்று. ஆனால் அந்த பல ஜாதிகள் என்பது எவர்களை குறிக்கிறது என்றால், அவைதான் இந்த நற்செய்தியை நம்புகிறவர்கள், மெசியாவாகிய இரட்சகராகிய தேவரின் குமாரனை பின்பற்றுகிறவர்கள். அவர்களேதான் கடவுள் அபிராமுக்கு அளித்த வாக்குறுதியின் நிஜ அர்த்தம். பிறகு சங்கீதங்கள் வந்தன. பிறகு தாவீது சொல்கிறார், தாவீது வம்சத்திலிருந்து ஒரே சரியான ராஜா வருவார், அதுதான் கிறிஸ்து. சங்கீதங்கள், ஏசாயா, எரேமியா மற்ற எல்லா தீர்க்கதரிசர்களும் இந்த இரட்சகரைப் பற்றி, இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிறார்கள். அதனால்தான் யோவான் சொல்கிறார், 6 இயேசு கிறிஸ்துவே நம்மிடம் வந்தவர். இயேசு நீரோடும் இரத்தத்தோடும் வந்தவர். இயேசு நீரினால் மட்டுமே வரவில்லை. இல்லை, இயேசு நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. நீர் என்பது தீர்க்கதரிசன வார்த்தை. ஆதாமிலிருந்து, அபிராமிலிருந்து, சங்கீதங்கள், தீர்க்கதரிசர்கள் வரை. இரத்தம் என்பது ஆண்டவர் இயேசு மனிதராக கான் எடுத்ததையே குறிக்கிறது. நம்முடைய கடவுள் ஒரு மனிதராக உடல் எடுத்து வந்தார், அதுவே இரத்தம். 6. ஆவியானவரே சாட்சி கூறுகிறார். ஏனெனில் ஆவியானவரே உண்மையானவர். இவை எல்லாம் உண்மை என்றதை அவர் சாட்சி கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றியபோது ஆவியானவர் யோவானுக்கு சாட்சி கூறினார், இவரே ராஜா, இவரே இரட்சகர், இவரே தேவனுடைய குமாரன், இவரே மனிதர்களை இரட்சிக்க வருகிறவர் என்று. அதனால்தான் யோவான் சொன்னார், நான் அவருடைய செருப்பை பிணைத்தழுவ தகுதியுள்ளவனல்ல என்று. பரிசுத்த ஆவியானவரே அந்த நபர் யார் என்பதை யோவானுக்கு தெரிவித்தார். 7. எனவே இயேசுவை குறித்து நமக்கு கூறும் 3 சாட்சிகள் இருக்கின்றன. விண்ணகத்தில் பிதாவும் வார்த்தையும், அதாவது தேவரின் குமாரனும், பரிசுத்த ஆவியாரும், இந்த 3 ஒரே ஒருவரே. பிதாவும் வார்த்தையாயிருந்த தேவனுடைய குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும். 8. 3 தரணியிலும் சாட்சி கூறுகின்றனர், ஆவியாரும் நீரும் இரத்தமும். இந்த 3ம் ஒப்புக்கொள்கின்றன. பரிசுத்த ஆவியானவரும் தீர்க்கதரிசன வார்த்தையாகிய நீரும் ஆண்டவரின் மனித உடல் எனும் இரத்தமும், இந்த 3ம் ஒத்திருக்கின்றன. 9. சிலவற்றை உண்மையானவையாக மக்கள் கூறும்போது அவற்றை நம்புகிறோம். ஆனால் தேவன் சொல்வது அதைக் காட்டிலும் முக்கியமானது. இதுவே தேவன் நமக்கு கூறியதாகும். அவரது சொந்த குமாரனை குறித்து உண்மையே அவர் நமக்கு கூறினார். தேவனின் குமாரனை நம்புகிற மனிதன் தேவன் நமக்கு கூறிய உண்மையை தனக்குள் கொண்டிருக்கிறான். தேவனை நம்பாத மனிதனோ தேவனை பொய்யராக்குகிறான். ஏன்? தேவன் அவரது குமாரனை குறித்து கூறிய செய்திகளை அம்மனிதன் நம்பவில்லை. இதுவே தேவன் நமக்கு கூறியதாகும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துள்ளார். மேலும் இந்த நித்திய ஜீவன் அவரது குமாரனில் உள்ளது. குமாரனை கொண்டிருக்கிற மனிதனுக்கு உண்மையான ஜீவன் உண்டு. ஆனால் தேவனின் குமாரனை கொண்டிராத ஒருவன் அந்த ஜீவனைக் கொண்டிருப்பதில்லை. அதனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் பிதாவின் ஒரே மகனாகவும் நித்திய ஜீவனாகவும் நம்ப வேண்டும். நம்பிக்கையில்லாமல் வேறு எந்த வழியும் இரட்சிக்க முடியாது. அதனால் நீங்கள் தவற வேண்டாம், வழிதவற வேண்டாம். குமாரனைக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு உண்மையான ஜீவன் உண்டு. ஆனால் தேவனின் குமாரனைக் கொண்டிராத ஒருவன் அந்த ஜீவனைக் கொண்டிருப்பதில்லை. தேவனின் குமாரனை நம்புகிற மக்களாகிய உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். உங்களுக்கு இப்போது நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறியும்படியாக இதை எழுதுகிறேன். மேலும் தேவனின் குமாரனுடைய நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் இதை எழுதுகிறேன். நாம் தேவனுடைய குமாரனின் நாமத்தில் நம்ப வேண்டும். புத்திகெட்ட தன்மை, விரோதம், அகந்தை, அகங்காரம், திமிர்,
நம்பிக்கையின்மை ஆகியவைகளை விட்டுவிட்டே ஆக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஆவியினால் அனுபவங்களை, வாழ்க்கை சம்பவங்களை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் அதைப் பெற முடியும். நீங்கள் தாழ்மையுடன் இயேசு கிறிஸ்துவே தேவனின் குமாரர் என்றும், தேவன் அவரை இரட்சிப்புக்காக அனுப்பினாரென்றும், அவர் நித்திய ஜீவனே என்றும் ஏற்கும்போது 4 எந்த ஐயமுமின்றி நாம் தேவனிடம் வர முடியும். அவர் மனம் ஒத்துக்கொள்கிற எதனையும் நாம் தேவனிடம் வேண்டுகிறபோது நாம் கேட்பதை தேவன் கவனிக்கிறார். 5 நாம் அவரிடம் கேட்கும் ஒவ்வொரு முறையும் தேவன் கவனித்துக் கேட்கிறார். எனவே நாம் தேவனிடமிருந்து கேட்கிற பொருட்களை அவர் நமக்கு தருவார் என்பதை நாம் அறிகிறோம். 6 கிறிஸ்துவில் சகோதரனோ சகோதரியோ நித்திய மரணத்திற்குள் வழி நடத்தாத பாவம் செய்வதை ஒருவன் பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பாவம் செய்கிற அந்த சகோதரன் அல்லது சகோதரிக்காக பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்போது தேவன் அச்சகோதரன் அல்லது சகோதரிக்கு ஜீவனை கொடுப்பார். நித்திய மரணத்திற்குள் வழி நடத்தாத பாவத்தை செய்கிற மக்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மரணத்திற்குள் வழி நடத்தும் பாவமுண்டு. அத்தகைய பாவத்திற்காக ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. 7 தவறு செய்வது எப்பொழுதும் பாவமாகும். ஆனால் நித்திய மரணத்திற்குள் வழி நடத்தாத பாவமும் உண்டு. அதாவது மரணத்திற்குரிய பாவம் என்பது தேவனை அவமதித்தல், தேவனை பழிப்பது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும், தேவனின் குமாரனாகவும், பிதாவின் ஒரே மகனாகவும், ஜீவனின் வார்த்தையாகவும், தேவனோடு இருந்தவராகவும், ஏதேன் தோட்டத்தில் ஜீவ மரமாக இருந்தவராகவும் மறுப்பது. இதுதான் தேவனை பழிப்பது. அந்த பாவம் மன்னிக்கப்படாது. இங்கே சொல்லப்படுவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படலாம், ஆனால் அந்த மரணத்திற்குரிய பாவம் மட்டும் அல்ல. 8 தேவனின் பிள்ளையாக மாறிய மனிதன் பாவம் செய்வதை தொடர்வதில்லை என்பதை நாம் அறிவோம். தேவனின் குமாரன் தேவனின் பிள்ளையை பாதுகாக்கிறார். தீயவனால் அம்மனிதனை துன்புறுத்த இயலாது. அதாவது அந்த நபரை ஆசை தூண்டும் நிலைகளில் சோதனைக்குள்ளாக்குவதில்லை, பாவம் செய்யவோ விடுவதில்லை. ஏனெனில் அந்த நபருக்கு இனி பாவத்திற்கு இயக்கம் இல்லை. ஏனெனில் அவர் தேவனோடு இருக்கிறார். ஏற்கனவே அவர் மறுமையை அனுபவித்திருக்கிறார். தேவன் அவரை மாற்றிவிட்டார். அதனால்தான் அவர் இனி அந்த பாவங்களைச் செய்கிறவர் அல்ல. அந்த பாவங்கள் இனி அவரில் இல்லை. இதுதான் தேவன் உண்மையாகவே தம்மை பின்பற்ற விரும்புகிற ஆண்கள் மற்றும் பெண்களிடம் செய்யும் செயல். அவர்கள் நித்திய ஜீவனை அடைய விரும்புகிறார்கள். தேவனேதான் பாவத்தை அகற்றுகிறார். முதலில் மன்னிக்கிறார், பிறகு அந்த மாமிசத்தின் இயல்பாகிய பாவக்கூறும் சாரத்தை அகற்றுகிறார். அதனால் இது கடினமல்ல. நீங்கள் வேண்டியதெல்லாம் உங்கள் இதயத்தை தாழ்மையுடன், எளிமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இதயத்தை அவரிடம் கொடுத்து கூறுங்கள், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனின் வழியை பின்பற்ற விரும்புகிறேன். நான் ஆண்டவராகிய இயேசுவில் நம்பிக்கையுடன் இருக்க விரும்புகிறேன். நான் உமது கட்டளைகளை நிறைவேற்ற விரும்புகிறேன். உமது சித்தத்தின்படி நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவியுங்கள் என்று. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிவார். அவர் உங்களை நிச்சயமாக உதவுவார். 9 நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தீயவனோ உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறான். பாருங்கள், இது எவ்வளவு வேதனையானது. 9 உலகம் முழுவதும் தீயவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு சோகமானது. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், மக்களை இரட்சிக்க, சாத்தானின் பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து நம் கடவுளிடம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்ல. ஆனால் தேவனின் குமாரன் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய குமாரர் நமக்கு தெளிவை கொடுத்திருக்கிறார். உண்மையான தேவனை இப்போது நாம் அறிய முடியும். தேவனே உண்மையான ஒருவர். அந்த உண்மையான தேவனிடமும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமும் நமது ஜீவன் உள்ளது.
அவரே உண்மையான தேவனும் அவரே நித்திய ஜீவனுமானவர். இங்கே திருப்பெயராய் உறுதிப்படக் கூறுகிறார் திருவுலாகர். இயேசு கிறிஸ்துவே அந்த உண்மையான தேவனும் நித்திய ஜீவனும் ஆவார். ஆண்டவரின் நாமத்திற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை அழைக்கிறேன். உங்களுடைய வியர்த்ததையும் அகந்தையையும் திமிரையும் விட்டு விடுங்கள். தாழ்மையையும் எளிமையையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் நித்திய ஜீவனாகவும் உண்மையான தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு நம்புங்கள். அப்படியிருந்தால் நம்மால் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்பொழுது நாம் பிதாவை மகிழ்விக்கிறவர்களாக இருப்போம். பிதாவுக்கு மரியாதை செலுத்துவோம், குமாரனுக்கும் மரியாதை, பரிசுத்த ஆவியானவருக்கும் மரியாதை செலுத்துவோம். இந்த மூவரும் ஒரே தேவன், நம் தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் போற்றப்பட்டோம். நாம் இப்போது நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம், அதோடு அனைத்து நோய்களுக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் அனுபவிக்கிற அனைத்து நோய்களுக்காகவும் அனுபவிக்கிற அனைத்து மோசமான ஆவிகளின் செயல்கள், மாயை, மந்திரம், சாபங்கள் இவையெல்லாம் நீங்கள் எனக்கு எழுதுகிறீர்கள், இவையெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று. அப்போது நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி சொல்வீர்கள், ஆண்டவரே, இந்த அனைத்து தீய ஆவிகளையும், இந்த மந்திரங்களை, இந்த சாபங்களை பாருங்கள். இவை என்னை நித்திரையற்றவனாக வைத்திருக்கின்றன. எனக்கு அமைதியில்லை, எனக்கு சமாதானமில்லை, என் குடும்பத்துடன் எனக்கு ஒற்றுமை இல்லை. நான் தனியாக இருக்க வேண்டும், எல்லோரும் என்னை தூரமாக்குகிறார்கள். எனக்குள் ஒரு பிடிவாதமுள்ள ஆவி இருக்கிறது, அனைவரும் என்னுடன் வாழ முடியவில்லை, ஏனெனில் நான் பிடிக்கப்பட்டவன். இப்படி பேசுங்கள், ஆண்டவரிடம், தேவனிடம் பேசுங்கள். நீங்கள் பேசினால் ஆண்டவர் கருணை செய்யப் போகிறார். உடல்நல குறைபாடுகளுக்காகவும் ஜெபிக்கலாம். பல வயதுகளில் உள்ளவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரிடம் கேளுங்கள், கூப்பிடுங்கள். நீங்கள் செய்ய முடியும். எனக்கு எல்லா இடங்களிலிருந்தும் கடிதங்கள் மழை போல் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் இப்படி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று. அந்தச் சமயத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் இந்த மாதிரியே ஆண்டவரிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்னிடம் சொல்வது போல் நம்முடைய ஆண்டவரிடமும் சொன்னால், அவர் உடனே அதைக் கேட்டு அற்புதங்களைச் செய்வார் என்று. ஆகையால் ஆண்டவரிடம் கூறுங்கள், நீங்கள் வாழும் சூழ்நிலைகளை, அனுபவங்களை, துக்கங்களை, வலிகளை, அவமானங்களை எல்லாம் கூறுங்கள். நம்முடைய தேவன் சக்தியுடையவர். நான் என்ன செய்ய முடியும்? நான் அவரிடம் சொல்கிறேன், ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீங்கள் கருணை செய்யுங்கள், என்னால் மேலும் எதுவும் செய்ய இயலாது என்று. ஆண்டவரிடம் கூறுங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை பாராட்டுவோம். நாம் எங்கள் கைகளை உயர்த்தலாம், அது சாத்தியமானால். இல்லையெனில் நம் உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். உங்கள் உள்ளம் தயாராக இருக்கட்டும் தேவனுக்காக. நித்தியமான பரலோக பிதாவே, பரிசுத்தமான தேவ பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, எங்கள் சக்தியுள்ள தேவனே, அபிராமின், ஈசாகின், யாக்கோபின் தேவனே, நீர் அந்த மகா ஆளுமைகள் அனைத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். நீர் ஆதாமுக்கும் எவாவுக்கும் பேசிய தேவனும், அவமதிப்பிற்காக பாம்புக்கு சாபம் கூறின தேவனும். அந்த சாபங்கள் நாம் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் நம்மோடு எடுத்துள்ளோம். ஆனாலும் இப்போது நாங்கள் உமது முன்னிலையில் நிற்கிறோம், ஏனெனில் இவற்றின் நடுவிலும் நீர் எங்களை அன்புடன் இறங்கினீர். நீர் எங்களை நேசித்தீர். நீர் உமது ஒரே குமாரனைக் கடவுளாக அனுப்பினீர். நீரே கான் எடுத்தீர். ஆண்டவரே, மனிதர்களோடு இருப்பதற்காக எங்களை இரட்சிக்கவும், நமக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கவும், நித்திய ஜீவனை கொடுக்கவும். எங்களுக்கு தேவையானது நித்திய ஜீவனே. நாங்கள் அந்த நித்திய வாழ்வை பெற விரும்புகிறோம். நாங்கள் நித்தியத்திலே உம்மோடு இருக்க விரும்புகிறோம். உம்மை தொழுதாட, உம்மை மரியாதைப்படுத்த, உம்மை மகிழ்விக்க, உமது சித்தத்தின்படி வாழ விரும்புகிறோம். உமது கட்டளைகளை நிறைவேற்ற விரும்புகிறோம்.
ஆண்டவரே, எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உமது உண்மையான வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உமது கட்டளைகளை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை நடத்தும் முறை என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறோம், உணர முடியாமல் போகிறோம். பரிசுத்தமான பிதாவே, நாம் பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களைப் போல் உம்மிடம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நன்றி ஆசீர்வாதமுள்ள தேவனே. நன்றி ஆண்டவரே, உமது இரக்கத்திற்காக, உமது அன்பிற்காக. நன்றி பரிசுத்தமான பிதாவே. உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் நாங்கள் உமக்குச் சொல்லுகிறோம். நன்றி. உமக்கே நிழல், மகிமை, ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. ஏனெனில் நீர் அன்புள்ளவரும் நீதியுள்ளவரும் உமது இரக்கம் என்றும் நிலைத்திருக்கிறதும்தான். உமது வாக்குறுதிகள் உண்மையாய் நிறைவேறும், விசுவாசிக்கத்தக்கவையாக இருக்கின்றன. நன்றி ஆண்டவரே. நீங்கள் என் ஆண்டவரே, உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டிச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்கள் மீதும், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள் என அனைத்து வயதினர் மீதும். அவர்கள் பல நோய்களில் படுகிறார்கள். ஆண்டவரே, சில நோய்கள் அவர்களை அசைய முடியாமலே வைத்துவிட்டன, பேச முடியாமலே வைத்துவிட்டன, சாப்பிட முடியாமலே வைத்துவிட்டன. என் ஆண்டவரே, இவை எல்லாம் வருத்தத்தை உண்டாக்குகின்றன. என் ஆண்டவரே, அழுகையையும் கொண்டு வந்து விடுகின்றன. பல நாடுகளில் உள்ளவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் உம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் வாயிலாக உமது நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். பல உயிர்கள், பல ஆத்துமாக்கள் உமது இராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். நன்றி பரிசுத்தமான பிதாவே. உமது அன்புள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள். என் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மரியாதையும் மகிமையும் ஆண்டவருக்கே என்றும் என்றும் உண்டாகட்டும். ஆண்டவரின் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நாம் இப்போது ஆண்டவருக்காக அந்த ஆம் என்னுடைய காந்திகையை பாடப்போகிறோம். கடவுளின் வாக்குறுதிகள் அவை எனக்கே என்று கூறும் அந்த காந்திகை. Las promesas del Señor mías son. Las promesas del Señor mías son. En la Biblia yo lo leo y yo sé que la verdad. Las promesas del Señor mías son. Las promesas del Señor mías son. Las promesas del Señor mías son. En la Biblia yo lo leo y yo sé que la verdad. Las promesas del Señor mías son. மகிமையும் மரியாதையும் நம் தேவனுக்கே உண்டாகட்டும். மிகவும் நன்றி என் சகோதரர்களே, சகோதரிகளே. மிகவும் நன்றி என் அன்பான மக்களே. நான் முழு இதயத்துடன் உங்களை நேசிக்கிறேன். நான் ஒவ்வொருவருக்கும் பலமுறை அணைத்தல்களையும் முத்தங்களையும் அனுப்புகிறேன். பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். ஏனெனில் பல பிள்ளைகள் உள்ளனர். அவர்கள் முழு இதயத்துடன் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஒரு பிள்ளையின் நேர்மை, அதுவே நமக்கு ஒரு பெரிய மாதிரி. எனவே அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் நன்றி.